ஹாய், இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. எங்கட வீட்டை மரக்கறி ஸ்பெஷலாக சமைச்சாச்சுது. ஸ்பெஷல் இல்லை, நார்மல் சமையல் தான். சமைச்சு முடிஞ்சு கிளீனிங் எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு மணித்தியாலம் 3/4 மணித்தியாலத்துக்குள்ள இவ்வளோத்தையும் சமைச்சேன்னா மழை சமைச்சேன்னா என்னடா ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண போகணும், டைம் இல்லை. சமைச்சு வச்சுட்டு போனால் பசியோட வந்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். சரி முடிச்சுட்டு போவோம் வேண்டிட்டு மழை சமைச்சேன். நான் என்ன சமைச்சேன் நான் பார்க்கலாமா? டைம் இல்லை, அவசரத்தில் வெளியில் போயிட்டு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வந்துட்டு அவசரத்தில் சமைக்கிறபடியாக ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாத்தையும் வெட்டி கழுவி கொதிக்க வச்சுட்டேன். அது அவியக்கில் தான் வெங்காயம் வெட்டுறேன். அப்போ அது அரைவாசி நேரம் வேஸ்ட் ஆகாது, அவிஞ்சிருமெண்டுட்டு மலமலண்டு வெங்காயம் வெட்டி போட போகிறேன். சோறு வந்து நல்லா என்னது அச்சிய பாத்திரத்தில் பொங்கி வழிஞ்ச மாதிரி வழிஞ்சு கிடக்குது. பீட்ரூட் வறுத்தனான், தேங்காய் பூ எல்லாம் போட்டு கொஞ்சமாக தான் வறுத்தனான். இது வந்து பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு வெள்ளைக்கறி தண்ணியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இது வந்து சூட்டில் எப்போவுமே இறுகும், வத்தி வரும், சூட்டுக்கு இறுகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக ஆஃப் பண்ணினா தான் ஊத்துண்டுட்டு இறுகி வர சரியாக இருக்கும். அது இது பார்த்தீங்கன்னா பப்படம், மிளகாய் இது வந்து வடகம் பொரியல். இது என்னண்டு பார்த்தீங்களன்னு சொன்னால் சோயா மீட். இது வந்து கொஞ்சம் பிரட்டல், ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் கிரேவியும் இருக்கிற மாதிரி அதை வச்சு விட்டேன்னா. ஏன்னா உரைப்பு கறி இது ஒன்று தான் உரைப்பு கறி. ஸோ நல்லா பிரட்டாமல் கொஞ்சோண்டு கிரேவி இருக்கிற மாதிரி வச்சு விட்டேன். அந்த கறியும் அதோட பார்த்தீங்களா கொவ்வங்காய் பொரியல். இவ்வளோ தான் இன்றைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு.